ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் மகாலட்சுமி தாயே நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால்முனீஸ்வரரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் விஷ்ணுமாயா நமக. ஓம் குட்டி சாத்தானே நமக. ஓம் கால பைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரனே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் அகர காளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகா காளியே நமக. ஜெய் ஜெய் மகா அகோர காளி. ஜெய் ஜெய் மகா பத்ரகாளி. ஜெய் ஜெய் மகா காளி. காளி மாதா கி ஜெய். காளி மாதா கி ஜெய். காளி மாதா கி ஜெய். ஓம் குருவே சரணம். ஓம் குருவே துணை. ஓம் சிவபெருமான் சித்தரே நமக. ஓம் முருகப்பெருமான் சித்தரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. அகோரா 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 அகோரி சித்தர்களே சரணம். என்னோட குருநாதரே அகோரிகளே வணக்கம் ஐயா. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 99401043098413036219. இது மூணுமே என்னோட மொபைல் நம்பருங்க. ஃபோன் மூலிமா அழைக்கலாம். நீங்கள் நேரில் வந்தாலும் பேசலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் பெல் பட்டன் அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிக்கினே இருங்க. இப்போ இந்த வீடியோவில் பால் வச்சுருக்கேன். ஃபுட்பால் வச்சுருக்கேன். நம்ம எப்பவுமே ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு பொருளை வச்சுருப்போம். இதுதான் உண்மை. சரி, ஓகேவா? இப்போ என்னுடைய மொபைல் நம்பர்லாம் சொல்லிட்டேன். என்னோடய பேர் சொல்லிட்டேன். பொது விஷயம் சொல்கிறேன். வீட்டுக்கு வீடு மரக்கன்று நட்டு வைங்க. தண்ணியை சிக்கனம் பண்ணுங்க. மாணவ மாணவிகள் எல்லாம் நல்லபடியாக படிங்க. போதை பழக்கத்துக்கு ஈடாகாதீங்க. போதையிலேருந்து வெளியே வாங்க. பிளாஸ்டிக் பழைய யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக்லேருந்து வெளியே வேற ஒரு பொருளை யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் இரு சக்கரத்தில் போகும்போது வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் போடாத போகாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தில் முடியும். எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க. டிராஃபிக் போலீஸ் சொல்கிறத கேளுங்க. நம்ம சட்டத்தை நீங்கள் மதிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் வீரவேல். சனாதன வாழ்க. சனாதன வளர்க. சனாதனத்தை உயர்த்தி பிடிப்போம். சனாதனத்தை இந்த உலகத்தில் பரப்புவோம். சனாதனமே இந்து மதம். இந்து மதமே சனாதனம். இந்து மதம் வாழ்க. இந்து மதம் வளர்க. இந்து மதத்தை ஓங்கி பிடிப்போம். இந்து மதத்தை இந்த உலகத்துக்கு பரப்புவோம். இந்து மதத்தை எல்லார்கிட்டையும் சொல்லி அவர்களை வரவழைப்போம். இந்து மதமே உயர்ந்தது. நாம் சுவாசிக்கிற மூச்சே இந்து மதம். நாம் வாழ்கிற விஷயமே இந்து மதம். என்னுடைய பிறப்பே இந்து மதம். உங்களுடைய பிறப்பே இந்து மதம். இந்து மதத்தில் வாழறதுக்கு நம்ம எல்லாருமே புண்ணியம் பண்ணியிருக்கணும், பாக்கியம் பண்ணியிருக்கணும். இந்து மதம் ரொம்ப சிறப்பான மதம். இந்து மதத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் நம்ம புண்ணியம் பண்ணுவங்க, பாவம் பண்ணுவங்களே அல்ல. இந்து மதமே உயர்ந்தது. இந்து மதத்தை உயர்த்துவோம். இந்து மதத்தை காப்போம். ஓகேவா? சரி, இப்போ ஒரு பொது விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் இது. அதாவது வியட்நாமில் நம்ம இந்தியர்கள் படகு சவாரி செய்யும் போது 16 பேர் தண்ணீரில் முழுகி இறந்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப துக்கமான செயல். இது ரொம்ப ரொம்ப வருத்தக்கூடிய செயல். நம்ம இந்தியர்கள் இறந்தது இப்போ வியட்நாம்லேருந்து கூட்டின்னு வர போகிறாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து அதை செஞ்சு கூட்டின்னு வராங்க. என்னுடைய தமிழ்நாட்டு சார்பாகவும் இந்தியா சார்பாகவும் அந்த இறந்தவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சாமியாரும் இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? அது ஒன்று. ரெண்டாவது, கேரளாவில் பக்கத்து மாநிலத்தில் இருக்க கேரளாவில் நிலச்சரிவில் இறந்துருக்கிறாங்க. மண் சரிவு ஏற்பட்டு இறந்துருக்கிறாங்க. கேரளாவில் நடந்த ஒரு விபத்து மிகப்பெரிய சோகத்தை தருது. யாருக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் இந்த சாமியார் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை இந்த கேரளா அரசுக்கும் அந்த குடும்பத்திற்கும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அது ரெண்டாவது முக்கியமான விஷயம். இந்த வருஷம் அரசு பள்ளியில் நிறைய பேர்
மாணவ சேர்க்கையில் குறைஞ்சிருக்கு. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் தேடி போகிறாங்க. நம்ம தமிழக அரசை பற்றி நான் எந்த குறை சொல்ல. இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் அரசு பள்ளியில் படிக்கிற அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அரசு பள்ளியை உயர்த்தணும். இப்போ அரசு பள்ளியெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க, நல்லா கண்டிஷன்லாம் பண்ணுறாங்க, நல்லா ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி பண்ணுறாங்க, ரொம்ப பாராட்டுறேன். ஆனால் மாணவ மாறியில் கொஞ்சம் சேர்த்துட்டா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ஆண்டு ரொம்ப குறைஞ்சிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை இந்த தமிழக அரசு அதை சரி செஞ்சிடும். அதை பற்றி கவலைப்படாத. நல்ல அரசு தான் தமிழக அரசு, நல்ல செயல்பாடாக தான் இருக்காங்க. அவங்கள பற்றி நான் எந்த குறை சொல்ல. நம்ம செஞ்சுட்டா கல்வித்துறை அமைச்சர் செஞ்சாலே சூப்பராகிடும். நல்ல கல்வித்துறை அமைச்சர் தான் நம்மளுக்கு, ரைட். அதே போல் முக்கியமான ஒரு விஷயம், விவசாயிகளை பற்றி பேசுகிறேன். விவசாயிகள்லாம் அறுவடை செஞ்சாங்கன்னா நெல் மூட்டைலாம் எல்லா இடத்துலையும் கிடக்குது. அங்கே நெல் அறுத்தாங்கன்னா ரோட்லேயே வச்சு நெல் மூட்டையாக வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது இந்த தமிழக அரசு, அது எந்த அரசு வந்தாலும் சரி, நான் வருஷம் பார்க்குறேன், யார் கவர்மெண்ட் ஆண்டாலும் அந்த இடத்துல ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு ஒரு கொட்டாய் மாதிரி பண்ணி கொடுத்தேன்னா அந்த நெல் மூட்டை நனையாது. புரியுதா? அவங்க பாவம், அதெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணி விவசாயிங்க அந்த நெல் மூட்டையை அறுவடை பண்ணி எடுத்துன்னு வராங்க. நான் டிவியில் பார்க்குறேன், பேப்பரில் பார்க்குறேன், அது அப்படியே ரோட்லேயே இருக்குது. அப்படியே மூட்டையாக அடுக்கி வைக்கிறாங்க. மூட்டை இல்லாமல் பாய் துணியெல்லாம் போட்டு பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு கிரிக்கெட்டை விளாட்ற மைதானத்தில் லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்களே, அங்கே ஒரு தண்ணி வந்தால் அந்த தார்பாயை தூக்கிட்டு ஓடுறாங்க. நான் பார்க்குறேன், கொஞ்சம் மழை வந்தால் தார்பாயை தூக்கிட்டு ஓடுறாங்க. அந்த கிரிக்கெட் பிச்சு இருக்குதா, அது மறைக்கணுன்றதுக்காக அதை செய்கிறாங்கல்ல. அது நான் குறை சொல்லலைங்க. ஏன்னா அது அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் மழை நினைச்சுன்னா கிரிக்கெட் கூட விளையாடலாம். ஏன்னா விளையாட்டும் முக்கியம் தான், நான் அதை பற்றி குறை சொல்ல. அதில் கவனம் செலுத்துறீங்களே, இந்த விவசாயிங்க இந்த மாதிரி நெல் மூட்டை நடு ரோட்டில் இருக்குது, அங்கங்கே அப்படியே இருக்குது. அது நனைஞ்சா அதுலேருந்தே அவங்களுக்கு எல்லாமே வீணாக போகுது. அப்போ அந்த இடத்துல எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இப்படி தான் இருக்குது. ஆகையால் இந்த தாவேக அரசு, இந்த ஜோசப் விஜய் அவர்கள், இந்த நல்ல அரசு வந்திருக்கு, அவங்கள பற்றி நான் எதுவும் சொல்லலை. இவங்க இந்த அரசாவது இந்த நெல் மூட்டையை அறுவடை பண்ணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு எங்கே குடோன் மாதிரி வச்சுருக்காங்களோ இல்லை எங்கே ரோட்டில் வச்சுருக்காங்க அவங்களுக்கு இந்த ஷீட்டு மாதிரி போட்டு கொடுங்க. நெல் மூட்டை நனையாத அளவுக்கு அவங்கள பாதுகாத்து வைங்க. ஏன்னா விவசாயம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. விவசாயம் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நெல் மூட்டை நனையாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு கொடுத்து அதில் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கோங்க. புரியுதா? நனையாத அளவுக்கு இந்த தமிழக அரசு பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்ல தமிழக அரசு, குற்றமே எதுவும் நான் சொல்ல விரும்பலை. அதனால நீங்கள் செஞ்சு கொடுக்குங்க. விவசாயிகள் நல்லா அவங்க உங்களை வாழ்த்துவாங்க. நம்ம நாடும் நல்லா வளரும். விவசாயம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே கிடையாது. நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்றோன்னா அவங்க படுற கஷ்டம்தான். அதை நீங்கள் யாராக இருந்தாலும் பூர்த்தி பண்ணுவீங்க. இந்த கவர்மெண்ட்டு நல்லா செய்து இன்னமும் நல்லா செய்வாங்க. அது எந்த மாற்று கருத்து கிடையாது. விவசாயிகளே கவலைப்படாதீங்க, இந்த தமிழக அரசு நல்லா செய்வாங்க. சரி, ஓகே. இப்போ எல்லாமே நம்ம பேசிட்டோம். ஒரு சின்ன பாடலை பாடிக்கலாம். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா, அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையை தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா, அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையை தான் பூட்டி வைக்கிறான். ரொம்ப ஆடக்கூடாதுங்க. ரொம்ப ஆட வைக்கிறதும் அந்த சிவன் தான், உங்களை அடக்கிறதும் அந்த சிவன் தான். எல்லாமே சிவன், பிரம்மன், விஷ்ணு, சக்தி, இந்த நாலும் தான். ஆடவே கூடாது. ஆடினா ஆட வைக்கிறதும் அவங்க தான். கடைசியில் அந்த ஆட்டத்துக்கு பூட்டு போடுறதும் அவங்க தான். எவ்வளோ பேர் ஆடினவங்களாம் மண்ணை போயிட்டாங்க. ஆடாதீங்க. உங்களை நீங்களாவே இருங்க, பார்த்துக்கலாம். எது வந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போடுங்க. ஓகேவா? அதுக்கு தான் இந்த பாடல். வீடியோக்குள்ளே போகிறோம். தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்குங்க. இந்த சாமியார் சொல்கிறத கேளுங்க, இந்த பாபா சொல்கிறத கேளுங்க, உங்கள் அண்ணா சொல்கிறத கேளுங்க, உங்கள் தம்பி சொல்கிறத கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே, சரி. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பேச போகிறோம். பால் கையில் வச்சுன்னுக்கிறேன், ஒரு கையில் எலுமிச்சம்பழத்தை வச்சுன்னுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பொது விஷயத்தையும் சொல்லிட்டேன். இப்போ ஆன்மீக விஷயத்துக்கு நம்ம உள்ளோ வருவோம் வந்துக்கிட்டே இருப்போம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை நல்லா உன்னிப்பாக கவனிங்க. ஆன்மீக விஷயந்தான்.
நல்ல விஷயந்தான், நல்ல கருத்து தான். உங்களுக்கு நல்லது தான் சொல்வேன், கெடுதல் சொல்ல மாட்டேன். இந்த பாபா சொல்கிறத கேளுங்க, இந்த சாமியார் சொல்கிறத கேளுங்க. அதாவது வந்து வீட்டில் கஷ்டம் வருதுல்ல, எல்லார் வீட்லையும் கஷ்டம் வரும். பணம் இருக்கிற வீட்லேயும் கஷ்டம் வரும். அவனுக்கு பணம் கஷ்டம் வராது, வேற எதனா கஷ்டம் வரும். பணம் இருக்கிறவங்கிட்ட பணம் கஷ்டம் வராது, வேற ஒரு ரூபத்தில் கஷ்டம் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் பாருங்கள், பணக்காரங்களை கேட்டு பாருங்களேன். சாமி என்கிட்ட எந்த கஷ்டமும் இல்லை, நான் பணம் நல்லா வச்சுருக்கேன். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா புள்ளியால் கஷ்டம், பொண்டாட்டியால் கஷ்டம், மாமியாரில் கஷ்டம், மருமகனால் கஷ்டம், பெத்த குழந்தையால கஷ்டம், பேர பிள்ளைங்களால் கஷ்டம், பிஸ்னஸில் கஷ்டம், ஏதாவது ஒரு குறை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 5 காரு 4 காரு வீட்டில் நிற்கும், நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம். பணமே இல்லாதவனுக்கு குடும்பத்தில் எல்லாம் சந்தோஷம் இருக்கும், பணம் கஷ்டம். ஸோ பணம் இருக்கிறவனுக்கு அவனுக்கு வேற வகையான கஷ்டம். பணம் இல்லாதவனுக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும், ஆனால் பணத்தோட கஷ்டம். கடவுள் ஒன்றை வச்சார்னா ஒன்றை தூக்குறாரு, ஒன்றை தூக்குனார்னா ஒன்றை வைப்பார். இதுதான் கடவுளுடைய வேலை. ஓகேவா? சரி, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சாமி சொல்ல வரீங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வீட்டில் வந்து எல்லாம் நல்லா இருக்கும், அவங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும், அந்த வீடு நல்லா இருக்கும். அப்படி பார்த்தாலும் கஷ்டம் அதிகமாக இருக்கும். அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இப்போது நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமலையோ, புரிஞ்சோ புரியாமலையோ, எல்லார் வீட்லேயும் பார்த்தா நாய்ங்க வளர்க்குறாங்க, நாய்ங்க வளர்க்குறாங்க, லவ் பேர்ட்ஸு வளர்க்குறாங்க, கிளியும் வளர்க்குறாங்க. கிளி வளர்க்கக்கூடாது, ஆனால் ஒரு சில வீட்டில் கிளிலாம் வளர்க்குறாங்க. அதை நான் குறை சொல்ல விரும்பலை, ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் சட்டத்துப்படி கிளியை வந்து வளர்க்கவே கூடாது, ஆனால் வளர்க்குறாங்க. ஒரு சில இடத்துல குரங்க கூட வளர்க்குறாங்க, நான் நியூஸ்லாம் பார்க்குறேன். அது எப்படின்னு எனக்கு தெரியல. சில வீட்டில் எலி பார்த்தீங்களா, வெள்ளை எலி அழகாக இருக்கும், அந்த எலியெல்லாம் வளர்க்குறாங்க. சில மிருகங்களாக வளர்க்கக்கூடிய மிருகங்களாக புறா வளர்க்குறாங்க, பூனையை வளர்க்குறாங்க, எல்லாம் வளர்க்குறாங்க, எல்லார் வீட்லேயும் வளர்க்குறாங்க. இப்போ நான் என்னதுமா சொல்கிறேன் நான், அதாவது நம்ம வந்து 12 ராசியில் பிறக்கிறோம், 12 லக்கணத்தில் பிறக்கணும். ராசி எப்படி மேஷம் முதல் மீனம் வர 12 ராசியோ, அதே மாதிரி தான் லக்கணமும் மேஷம் முதல் மீனம் வரும். ஆனால் நட்சத்திரம் வந்து 27 நட்சத்திரம் நமக்கு இருக்குது. இதுதான், இதை வச்சு தான் 12 ராசி, 12 லக்கணம், 27 நட்சத்திரம். இதை வச்சு தான் நமக்கு எல்லாமே, புரியுதா? எல்லாமே இப்படி தான் நம்மளோட வாழ்க்கை. கிரகங்களை வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சூரியன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், ராகு, சனீஸ்வர பகவான், கேது, புதன், குரு. இதை வச்சு தான் நவகிரகங்களும். அந்த நவகிரகங்களை வச்சு தான் 27 நட்சத்திரமோ, 12 லக்கணமோ, 12 ராசியும். அவரவர்களுக்கு தனித்தனி ஜாதகம், அவரவர்களுக்கு தனித்தனி லக்கணம், அவரவர்களுக்கு தனித்தனி ராசி, அவரவர்களுக்கு தனித்தனி நட்சத்திரம். ஆனால் ஒரே நட்சத்திரத்தில் லட்சக்கணக்கான பேர் இருக்கான், ஒரே நட்சத்திரத்தில் ராசி பிரகாரம் இருக்கிறான், ஒரே இதில் வந்து லக்கணக்காரங்களாக இருக்காங்க. புரியுதுங்களா? எல்லாம் 12 தான், 27 தான், இதை மிஞ்சி எதுவுமே கிடையாது. நவகிரகங்களும் 9 தான். எல்லாருக்குமே எல்லாமே பொருந்தாது, அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு பொருத்தம் இருக்குது, ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்குது. நல்லா ஜோசியக்காரங்களை பாருங்கள், நல்லா ஜாதகக்காரங்க கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க இதை. புரியுதுங்களா? ஒரு வீட்டில் எல்லாருமே ஒரு ராசியாக இருக்க மாட்டாங்க, மற்ற ராசிகள் இருப்பாங்க, மற்ற லக்கணம் இருக்கும், நட்சத்திரங்களை வேற மாதிரி இருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது வீட்டில் கஷ்டங்கள் வர்றதுக்கு காரணம் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? வீட்டில் நமக்கு கெட்ட நேரமாக இருந்தாலும் வீட்டில் கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இல்லை நமக்கு நல்லா இருந்தால் அந்த போகிற வீடு வந்து நல்லா இருக்காது, வாஸ்துப்படி கரெக்டான இடத்துல இருக்காது, நிறைய பிரச்சனைகள் வரும். வீட்டாலையும் பிரச்சனை வரும், நம்மளாலையும் நம்மளுக்கு பிரச்சனை வரும். அது இல்லாமல் இதெல்லாம் தாண்டி நம்மளோட வாய் சொல்லாலையும் பிரச்சனை வரும் வீட்டில். புரியுதுங்களா? நட்சத்திரத்தை தாண்டி, ராசியை தாண்டி, லக்னத்தை தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி நம்ம வாயை மூடி நின்றா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்ம வாயாலே நிறைய பிரச்சனையும் நடக்கும். எல்லாமே இருக்குது இந்த உலகத்தில், எதுவுமே இல்லை நம்ம மறுக்க முடியாது. புரியுதுங்களா? சரி, அப்படிலாம் இருக்குது, ஏன் கஷ்டம் வருதுன்னு கேட்குறீங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் சொல்கிறது உன்னிப்பாக கவனிங்க. அதாவது
மனுஷனா நம்ம பிறந்து நம்ம வாழுறோம், புரியுதுங்களா? அதன் மூலியமா நம்மளுக்கு கஷ்டம் வருது நம்ம சொல்றோம். ஆனா கஷ்டத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. கஷ்டத்துக்கு இன்னொரு காரணமா இருக்குது. இதை தெரிஞ்சும் பண்றாங்க, தெரியாமலும் பண்றாங்க. சில பேர் தெரிஞ்ச அட உடுப்பா அப்படின்னு நினச்சி பண்றாங்க. சில பேருக்கு அது தெரியவே இல்லை, புரியுதுங்களா? நான் சொல்றத நல்லா கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மிகப்பெரிய வீடியோ இது. நான் சொல்ற வார்த்தை மிகப்பெரிய வீடியோ. இது நல்லா கவனமாக எடுத்துங்க. இந்த பாபா சொல்றதை கேளுங்க, இந்த சாமியார் சொல்றதை கேளுங்க, இந்த அண்ணன் சொல்றதை கேளுங்க, இந்த பக்தர் சொல்றதை கேளுங்க. ஆன்மீக பக்தர்களே, ஆன்மீக அன்பர்களே, ஆன்மீக சொந்தங்களே, இந்து மதத்தில் உள்ள நமது சொந்தங்களே, நல்லா நான் சொல்றதை கேளுங்க. சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு நான் சொல்றது தெரியல, தெரிஞ்சும் பண்றாங்க, தெரியாதான் பண்றாங்க. வீட்டில் வந்து தயவு செய்து சொல்றேன், எக்காரணத்தை கொண்டும் எல்லாருமே எல்லா விலங்குகளும் வளர்க்காதீங்க, புரியுதுங்களா? வீட்டில் வந்து ஒரு சில பேருக்கு தான் விலங்குகள் நமக்கு தூக்கி கொடுக்கும், நமக்கு வந்து நன்மை செய்யும், புரியுதுங்களா? அது நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், கிளியா இருக்கட்டும், புறாவா இருக்கட்டும், லவ் பேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வெள்ளை இல்லையா, நீ எதை வளர்க்குறீங்களோ சரி, அது எல்லாருக்கும் ஒத்து வராது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. எல்லாரும் எல்லாமே வளர்க்கக்கூடாது, புரியுதுங்களா? ஒருத்தருக்கு செட் ஆகும், ஒருத்தருக்கு செட் ஆகாது. ஒருத்தருக்கு ஏன்னா அவன் பிறந்த ராசி, அவன் பிறந்த லக்கணம், அவன் பிறந்த நட்சத்திர பிரகாரம் அந்த அந்த மிருகங்களை வளர்க்கும் போது, அந்த பறவைகளை வளர்க்கும் போது அவன் வந்து டாப் லெவலில் போயிடுவான். அவனுக்கு நல்ல பொசிஷன் இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா அவனுக்கு அது உகந்தது. ஒவ்வொருத்தருக்கு நிச்சயமா நம்ம வீட்டில் வச்சு அதை வளர்க்கும் போது என்ன கேட்டீங்கன்னா, அந்த எதிர்மறை விளைவு கண்டிப்பாக உங்களை அடிக்கும். அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத அது பொருளை நீங்கள் வளர்க்குறீங்க, சம்பந்தம் இல்லாத பறவைகளை, சம்பந்தம் இல்லாத மிருகத்தை வளர்க்கும் போது அது கண்டிப்பாக சொல்கிற வீட்டில் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் நாய் வளர்க்குறாங்க, ஆனால் அந்த நாய் வந்து நீங்கள் நல்லா குறிப்பாக கவனிச்சு பாருங்க, நமக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த நாய் என்னைக்கு உள்ள வந்ததோ அன்னைக்கு தான் நம்ம அந்த வீட்டில் பிரச்சனை வரும். ஒவ்வொருத்தரும் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க, நல்லா இருப்பாங்க. அந்த லவ் பேர்ட்ஸ் உள்ள வந்தோம்னா அந்த பிரச்சனை உள்ள வந்துடும். புறா வளர்ப்பாங்க, அந்த புறா வளர்த்தா உள்ள பிரச்சனை வந்துடும். வேற எதனா ஒரு மிருகங்களை வளர்ப்பாங்க, அது மூலியமா தான் அந்த பிரச்சனையே வரும். அவங்க நினைப்பாங்க நமக்கு தான், நம்ம நல்லா இருப்போம், நம்ம வீடு நல்லா இருக்கும். ஆனால் வந்த மிருகத்தோட புறா வழியாக அவங்களுக்கு பிரச்சனை வரும். நான் சொல்றது ஒன்று கேளுங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கொடுங்குயரில் ஒருத்தர் இருக்காங்க, புரியுதுங்களா? ரொம்ப 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 தெரிஞ்சவங்க. அவங்க வந்து நல்லா தாங்க இருந்தாங்க, ரொம்ப நல்லா சிறப்பாக சொந்த வீடெல்லாம் கட்டி நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நல்லா அவங்க பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, பையனெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடிக்கடி வருவாங்க போவாங்க, பசங்கள்லாம் போவாங்க. அப்போ வந்து அவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த வித குறையும் இல்லாமல் நல்லா வாழ்ந்துட்டு நல்லா நல்லா இருப்பாங்க. நல்ல நகைலாம் போட்டு நல்லா இருப்பாங்க. கொடுங்கூரில் தான் இருந்தாங்க, சொந்த வீட்டுக்காரங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பசங்களை கட்டி கொடுத்தோன்னு அந்த பேர பிள்ளைங்க இருந்ததுல, பேர பிள்ளைங்கள்லாம் சின்னதாக இருக்குமா அது எல்லாம் வளர்க்கணும்னு நினைப்பாங்களே. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, லவ் பேர்ட்ஸில் அந்த லவ் பேர்ட்ஸை வாங்கிட்டு வந்து, ஆயா தாத்தா இந்த லவ் பேர்ட்ஸை வந்து நான் இங்கே வளர்க்க போகிறேன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க என்ன பண்ணால் லவ் பேர்ட்ஸை உள்ளே எடுத்துன்னு வந்துட்டாங்க. லவ் பேர்ட்ஸ் எடுத்து வந்து உள்ளே வச்சுன்னு லவ் பேர்ட்ஸை வளர்க்குறாங்க. வளர்த்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே போனவங்க என்ன பண்ணிட்டா, அவங்க பையனை என்ன பண்ணிட்டாரு, அம்மா பசங்களாம் ரொம்ப இது கொடுத்து வீட்டு வாசல்லையே புறாவை வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கூண்டு வச்சு புறாவை வளர்த்தாங்க. அந்த லவ் பேர்ட்ஸ் என்னைக்கு உள்ளே வந்ததோ, என்னைக்கு அந்த புறாவை அவங்க வீட்டு வாசலோட வளர்த்தாங்களோ அன்னைக்கு வந்ததுங்க அவங்களுக்கு பிரச்சனையே. தயவுசெய்து சொல்கிறேன், நான் சொல்கிறத தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அது ஒரு பறவை, அது மிருகம், புரியுதுங்களா? அவங்க அந்த வளர்க்காத முன்னாடி எல்லா நன்மையும் அவங்களுக்கு நடந்தது. ஆனால் என்னைக்கு அந்த லவ் பேர்ட்ஸ் உள்ளே வந்ததோ, அந்த புறா என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு அவங்க வீட்டில் பிரச்சனை வந்துச்சு. மிகப்பெரிய சண்டை. அந்த பேரன் பேத்திகளே அவங்க திட்டுறாங்க. அப்பா பிள்ளைக்கு சண்டை, அம்மா பிள்ளைக்கு, மருமக வந்த மருமகிட்டே சண்டை, ஒரே சண்டை. அப்படியே குடும்பம் பிரிகிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ வருத்தமாக இருந்தாங்க. எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு வந்து நிம்மதியாக இருந்துட்டாங்க. ஆனால் இதை வந்து அவங்க கவனிக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, புரியுதா? இப்படியே இந்த சண்டை போயிட்டே இருந்தது. அவங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ எனக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க, சாமி நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து அடிக்கடி சண்டைலாம் வருது, கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்கன்னு ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணியிருந்தாங்களே. ஆனால் என்னால் போகவே முடியல. அவங்க ஃபோன் பண்ணாலும் வரேன்னு சொல்கிறேன், ஆனால் என்னால் போக முடியல. ஏன்னா அவங்க போக வைக்கல என்ன, போகவே முடியல.
அப்புறம் என்ன பண்ணாங்க, ரொம்ப என்னை வற்புறுத்தி வாங்க நான் வண்டி கூட அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. வண்டி அனுப்புகிறேன்னு சொல்லி கூட நான் வரேன்னு சொல்லிட்டு என்னால் போகவே முடியல. என்னடா இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லி ஒரு நாள் அவங்களே என்னை தேடினே வந்துட்டாங்க. வந்துட்டு, சாமி நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், வந்து பாருங்கள், எங்கள் வீட்டை பாருங்கள், நல்லா இருந்த வீடு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. சரி நான் என்ன பண்ணேன், ரொம்ப வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு காரில் இறங்கி நேராக கொடுங்கூர் போனேன். கொடுங்கூர் காரில் ஓலாவில் புக் பண்ணி தான் காரில் தான் போகிறோம். போன உடனே வாங்க சாமி அப்படின்னு வாசப்பட நின்று உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் பார்த்தீங்கன்னா புறா கூண்டு. புறாவோட சத்தம் அப்படி அந்த சவுண்டு கேட்கல, புறா சவுண்டு. அது சரி புறா இருக்குதா, ரைட், அதை கணிச்சு கரெக்டாக உள்ளே போனேன். உள்ளே போனால் லவ் பேர்ட்ஸு கத்துருது, ஒரே சத்தம் லவ் பேர்ட்ஸு. ஒரு நிமிஷம் கூட லவ் பேர்ட்ஸ் வந்து இருக்காதுங்க, அது சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் உள்ளே போய் உக்காந்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, நான் வேணான்ட்டேன். சாப்பிட்றீங்களா, நான் வேணான்ட்டேன். எது கொடுத்தாலும் நான் வேணான்ட்டேன். ஏன் சாமிண்ணா, இல்லை வேணாம், நீங்கள் விஷயத்தை மட்டும் சொல்லுங்கண்ணே. இந்த மாதிரி வந்து என் வீட்டில் நல்லா தான் இருந்தது, இப்போ வந்து கொஞ்ச நாளாக என் பிள்ளைங்கள வர மாட்டேங்குது, என் பேர பிள்ளைங்கள வர எல்லாம் நான் எரிஞ்சு போயிடுறேன். அதுங்களும் என்னை சண்டை போட்டுன்னு மருமகிட்ட சண்டை, எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுன்னு போயிட்டாங்க. என் குடும்பமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்த குடும்பம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது எங்களுக்கு சூனியம் பண்ணிட்டாங்களா, யாராவது எங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்களா, நாங்கள் நல்லா இருக்கிறோமே, அக்கம் பக்கம்லாம் கண்ணு வச்சிட்டாங்களா, இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் சாமி, எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் அதை பண்ணிடலாம். நான் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம், என் பிள்ளை எது இருக்கிற மாதிரி எனக்கு சந்தோஷமாக கச்சா போதும், என் பேர பிள்ளைங்களே வந்தால் போதும், வேறு என்ன, நான் வேறு எதுவும் கேட்கல, இதுக்கு மேலே சொத்து சொகலாம் எனக்கு வேணாம், நாங்கள் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுவோம், எங்களுக்கு நன்மை சொல்லுனாங்க. அப்போ நான் உட்காந்து பேசினேன் அவங்ககிட்ட. சரிங்க ரைட்டு. நான் அந்த வீட்டுக்கு வரப்போ வீடு சூப்பராக இருக்குது, வீட்டில் எந்த வித எதிர்மறை சக்தியும் கிடையாது, எந்த தீய சக்தியும் கிடையாது, வீடு நல்லா இருக்குது, பூஜை ரூமும் நல்லா வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது பூஜை ரூம். அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன், மா உங்களால் இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டாலேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, நல்ல வீடு தான், வாஸ்து பிரகாரம் கரெக்டாக தான் கட்டிக்கிறாங்க. பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு கேட்டால், நீ உள்ளே கொண்டு வந்த பார் லவ் பேர்ட்ஸு, அதில் தான் பிரச்சனையே. நீ வெளியில் வளர்க்குறீங்க பார் புறா, அதால தான் பிரச்சனை. ஏன்னா உங்களுடைய ஜாதக பிரகாரம், உங்களோட அமைப்பு பிரகாரம் உங்களுக்கு இந்த வீட்டில் இந்த பறவையை நீங்கள் வளர்க்கக்கூடாது, உங்களுக்கு உகந்ததல்ல, உங்களுக்கு இது ஆகாது. நீங்கள் தெரியாதனமாக உள்ளே கொண்டு வந்தீங்க. நல்லா நினச்சி பாருங்கள், நல்லா இருந்த குடும்பம் லவ் பேர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்கும். நல்லா இருந்த குடும்பத்தில் புறா வளர்த்ததுனால தான் பிரச்சனை வந்து நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இந்த புறா வந்ததுக்கப்புறம் இந்த லவ் பேர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கு, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க, நான் சொன்னது கரெக்டாக நடந்திருக்கும் பாருங்க அப்படின்னு. அப்பதான் அவங்க உண்மையாக சொல்றாங்க. ஆமா சாமி நீங்க கரெக்டா சொல்றீங்க, இந்த லவ் பேர்ட்ஸ் என்னைக்கு உள்ள வந்ததோ அன்னிலந்தான் இந்த பிரச்சனையே உள்ள வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் பையன் புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு இங்கே புறா அடிச்சான், அது வீட்டு வாசலில் தான் வச்சிருக்கான். அன்னிலந்தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க வீட்டுக்காரர் தான் சொல்றாரு, நான் இதை யோசிக்கல. ஆமா என்னைக்கு என் பேர புள்ள பேத்தி உள்ள லவ் பேர்ட்ஸ் கொண்டு வந்ததோ அதுக்கப்புறம் தான் பேத்திக்கும் பேர பிள்ளைக்குமே ஆயா பாட்டிக்க சண்டை வந்தது. அந்த புறா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு பிள்ளைங்க சண்டை வந்தது. ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, அற்புதமாக பழைய நிலைமைக்கு வரணும்னா இந்த லவ் பேர்ட்ஸை வீட்டிலேருந்து வெளியேற்றுருங்க, எங்கேயாவது யார்கிட்ட கொடுங்க, இல்லையா அதை பறக்க விட்டுருங்க. இந்த புறாவை எடுத்துன்னு போய் தயவுசெய்து பறக்க விட்டுருங்க, இல்லை யார்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்துருங்க. ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் ஒத்துக்காது, எல்லார் வீட்லேயும் எல்லாமே வளர்க்க முடியாது, அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க சொன்ன உடனே என்னை உட்கார வச்ச லவ் பேர்ட்ஸை உடனே வெளியேற்றாங்க. ஃபஸ்ட்டு லவ் பேர்ட்ஸை தான் வெளியேற்றாங்க. புறா வந்து எடுக்க முடியாது, ஏன்னா அவன் பையன் வரணும்ல, அதனால வந்து லவ் பேர்ட்ஸை வெளியே வச்சு அப்படியே எதிலே திறந்து லவ் பேர்ட்ஸை பறக்க விட்டாங்க, அந்த கூண்டை வெளியே வச்சிட்டாங்க. புறாவை நான் எடுக்கிற சாமி சொல்லணும். நான் சரின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன சாமி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு எதுவுமே வேணாங்க, நான் வந்தேன், உங்களுக்கு எந்த பூஜையும் நான் பண்ணலை, வேறு எந்த பெரிய பரிகாரமும் பண்ணல, உங்களுக்கு எதுவுமே பண்ணல, யாரும் மந்திரம் வைக்கல, சூனியம் வைக்கல, உங்களுக்கு எதுவுமே இல்லை, வீடும் சூப்பராகுது, நீங்களும் சூப்பராகிறீங்க. இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு உங்கள் ராசி பிரகாரம் இதெல்லாம் உள்ளே வரக்கூடாது, வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும், அதனால வெளியே அனுப்பிச்சுன்னு சொல்லி என் எதிரிலே அந்த லவ் பேர்ட்ஸை பறக்க விட்டாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு அவங்க பையனை வர வச்சு அந்த எடுனாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் பழைய மாதிரி அவங்க பேத்தி கூட அவங்க பிள்ளைங்க கூட சந்தோஷமாக இருக்கிறாங்க.
அவங்க என் வீடியோ தேடிட்டு வந்தாங்க. வந்து சாமி நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காவி கலர் சர்ட்டு, நான் காவி கலர் தானே சர்ட்டு போடுவேன், அந்த சர்ட்டு, எனக்கு ஒரு வேஷ்டி, பழம்லாம் எடுத்துன்னு வந்து காசை வச்சாங்க. நான் சொன்னேன் எனக்கு இது காசுலாம் வேணாமா, நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செஞ்சிடல உங்களுக்கு, நான் கரெக்டாக கண்டிச்சு சொன்னேன், அதனால் இந்த வேஷ்டி சர்ட்டு இந்த பழம் வேணா வச்சுட்டு காசை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு. காசை இல்லை சாமி எதாவது, சரி நீ என்ன சொல்லுங்கன்னா 101 ரூபா வச்சாங்க. 101 ரூபா மட்டும் வைமான்னு சொல்லிட்டு 101 ரூபா வச்சாங்க. 101 ரூபா மட்டும், மற்ற பணத்தெல்லாம் நீ எடுத்துக்கங்க வேணாம். ஏன்னா நான் எதுவுமே செய்யலை அவங்களுக்கு. வீட்டில் போனேன், கரெக்டாக கண்டிச்சு சொன்னேன், இப்போ நல்லா இருக்கிறேன் சாமி, எந்த பிரச்சனை இல்லை, என் பேர பிள்ளைங்களாம் நான் வீட்டில் வச்சு நல்லா விளாடுறேன், என் பிள்ளைங்களாம் இல்லை, அந்த லவ் பேர்ட்ஸால் தான் அந்த பிரச்சனை. எதுக்காக சொல்கிறேன்னா, இதுவும் சொல்கிறேன், இது எல்லாருக்குமே உகந்தது அல்ல. ஒரு சில பேருக்கு வளர்த்தாங்கன்னா கஷ்டமான வீடு கூட தூக்கி விட்டுரும். ஒரு வீட்டில் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த வீட்டில் லவ் பேர்ட்ஸ் உள்ளே வந்ததுன்னா வீடு வந்து சூப்பராகிடும். நல்லா நகை நட்டு வீடு வாசல் நல்லா கல்யாணங்கள்லாம் எல்லாம் ஜெகஜோதியாக இருக்கும். அதே மாதிரி புறா வந்தாலும் இல்லை மற்ற மற்ற விலங்குகள் வளர்த்தாலும் அவங்க வீட்டுக்கு நல்லா இருக்கும். முதல்ல புரிஞ்சுங்க, நம்ம ஒரு பொருளை வளர்க்குறோன்னா, ஒரு மிருகத்தை வளர்க்குறோன்னா நமக்கு உகந்ததா, நம்ம ராசிக்கு உகந்ததா, நம்ம வீட்டுக்கு இது வந்தால் நன்மை நடக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சு வளங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுவுமே தெரியாமல் வீட்டில் ஏதாவது வச்சு நீங்கள் நாய் வளர்த்தாலோ பூனை வளர்த்தாலோ எது வளர்த்தாலோ என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அது எதிர்மனை உனக்கு கொடுங்க. ஏன்னா அது நமக்கு உகந்தது அல்ல. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்களா, அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து நாயை வளர்க்கக்கூடாது, நீங்கள் வந்து புறாவை வளர்க்கக்கூடாது, நீங்கள் வந்து ஆடுகளை வளர்க்கக்கூடாது அப்படின்னு ஜாதகத்திலே இருக்குது. அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த பொருளை வளர்த்தாதான் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும். இது நல்லா ஜாதகத்திலே இருக்குது. அது உண்மை. ஜாதகன்றது உண்மை. ஜாதகத்தை கண்டிச்சு சொல்கிறாங்களா, அது நம்ம பொய் நினைக்கக்கூடாது, உண்மை. அப்படி இருக்கும் போது நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து நல்லா செய்யுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் வளர்க்குறீங்க, மீன் வளர்க்குறாங்க. அதே போல் மீன் தான் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் மீன் வளர்க்குறாங்க. அந்த மீன் வந்து நிறைய குடும்பம் சூப்பராக இருந்துருக்குது, நிறைய குடும்பம் நல்லா முன்னேற்றத்துக்கு வந்துக்குது. ஆனால் சில பேர் குடும்பத்தில் மீன் வந்து தான் எல்லா பிரச்சனையும் வரும். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அந்த மீன் உள்ள வளர்க்குறதுனால வாஸ்து மீன்ன்றாங்க, நிறைய மீன்லாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லாரும் மீனை வளர்க்க முடியாது. எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் மீனை வளர்க்கக்கூடாது. எல்லா லக்கணத்துக்காரங்களுக்கும் மீன் வந்து உகந்திருக்காது. ஒரு சில நட்சத்திரம், ஒரு சில ராசிகள், ஒரு சில லக்னக்காரங்களுக்கு மீன் வளர்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கின்னு புரிஞ்சுக்கின்னு நீங்கள் வீட்டில் வந்து மிருகங்களை பறவைகளை வளங்க. இல்லைனா மிகப்பெரிய கஷ்டத்தை உங்களுக்கு உண்டாக்கும். இதை நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு தயவுசெய்து புரிஞ்சுங்க. நம்மளுக்கு உகந்ததை எதுவோ அதை வச்சு நீங்கள் வளங்க. வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்கள் உகந்தாத இல்லாததை நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மிருகமே வணங்கக்கூடாதுன்னுவாங்க. நீங்கள் வீட்டில் மிருகங்களே வரக்கூடாது, பறவைங்களே வரக்கூடாது, நீங்களாக இருங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இடமும் அவங்களுக்கு நன்மை நடக்கும். புரியுதுங்களா? நல்ல விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆகையால் நிறைய பேர் கஷ்டத்துக்கு நிறைய பேர் வீட்டில் வந்து எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் அந்த உள்ளே வருது பாருங்களா, அதனால தான் நம்மளுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகளும் வரும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ஆகையால் எல்லாருக்கும் வளர்க்குறதுக்கு ஆசை தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. பறவை மேலே ஆசை இருக்கும், மிருகத்து மேலே ஆசை இருக்கும். எல்லா ஆசைகளும் நம்ம வரத்து குடித்தான். மனுஷனாக பிறந்தா எல்லா ஆசைகளும் இருக்க தான் செய்யும். ஆனால் நமக்குன்னு பிறந்த ஜாதகன்னு ஒன்று இருக்குது, நேரன் ஒன்று இருக்குது, லக்னன் ஒன்று இருக்குது, ராசின்னு ஒன்று இருக்குது, நட்சத்திரங்களும் ஒன்று இருக்குது. இதை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். புரியுதுங்களா? நான் சொல்லி நிறைய பேர் வீட்டில் மீன் எடுத்திருக்காங்க. நான் சொல்லி மீனை வளர்க்காதீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும், கஷ்டங்கள் வரும். மீனை எக்காரணத்தை கூட வளர்க்கக்கூடாது. மீனை எடுத்து பாருங்க, உங்கள் வீடு நல்லா சிறப்பாக இருக்கு. நிறைய பேர் வீட்டில் மீனை எடுத்திருக்காங்க, நான் சொல்லி எடுத்திருக்காங்க மீனெல்லாம் வளர்க்காம. அது சின்ன சின்ன பசங்களாக இருக்கல, பேர பிள்ளைங்க, அவங்க பண்ணுற வேலை அதெல்லாம் அதுங்களுக்கு தெரியாதுல்ல. பெரியவங்க நம்ம தான் அதை உணரணும். ஆகையால் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க, புரிஞ்சுங்க. புரியாமல் எந்த காரியமும் பண்ணாதீங்க. அது நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக தான் முடியுமே வந்து பாசிட்டிவாக வராது. அதனால் எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு எல்லா காரியமே செய்யுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல நல்ல தகவல்லாம் இந்த சாமியார், இந்த பாபாஜி, இந்த அண்ணன், தம்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேருந்து உங்களிடந்து நான் விடைபெறுவது உங்கள் பாபாஜி, உங்கள் சாமியார். வணக்கம், வணக்கம், வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.